வணக்கம் மக்களே, ரைடுக்கு போலாமா? காலையில் டிஃபன் சேமியா. 2 நேரம் கழிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ரைடு வந்திருக்கு. தொப்பமட்டையிலேருந்து டவுன் ஹாலு போலாமா? ஃபர்ஸ்ட் ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ரைடுக்கு வெயிட் பண்ணலாமா? 8 நேரம் பேக்கேஜ் வந்திருக்கு, போலாமா? கஸ்டமர் சாப்பிட்டு சொன்னாரு, அதனால நம்ம அவினாசி ரோட்ல இருக்க ஆரியபவன் ஹோட்டலில் இறக்கி விட்டாச்சு. அவர் உள்ள போயிட்டாரு. நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு தள்ளுவணி கடை இருக்கு, நம்ம சாப்பிட போயிட்டு இருக்கிறோம். 8 நேரம் பேக்கேஜ் முடிச்சாச்சு. அடுத்த ரைடு வந்துருச்சு, போலாமா? ஓகேங்க, நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டோட்டலாக 14 மணி நேரம் நம்ம வண்டி ஓட்டி இருக்கோம். 5 ரைடு எடுத்திருக்கோம். டோட்டல் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா 2972 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 2781 ரூபா ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு வந்திருக்கு. இதில் சிஎன்ஜிக்கு ஒரு 400 ரூபா போயிடுச்சு. அப்புறம் ரெட்டைசி கமிஷன் ஒரு 500 ரூபா, அப்புறம் லஞ்சுக்கு ஒரு 60 ரூபா. டோட்டலாக 960 ரூபா மைனஸ் போனால் மீதி எவ்வளோ இருக்குன்னா 1821 ரூபா இருக்கு. 1821 ரூபால நம்ம கார் டியூ, கார் இன்சூரன்ஸ், கார் மெயின்டெனன்ஸ் இதுக்கு ஒரு 1000 ரூபா போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 821 ரூபா பேலன்ஸ் இருக்கு. 14 மணி நேரம் வண்டி ஓட்டி 2972 ரூபா சம்பாரிச்சு எல்லாம் போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 821 ரூபா தான் நம்ம கையில் இருக்கு.